கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் கிருபையாக மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை வழிநடத்தி வருகிற நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசுவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்கள் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டில் இந்த 5 மாதங்களை ஆண்டவரே காணவும் கடந்து வரவும் தேவரே நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று திருவசனம் சொல்லுகிறபடியே தெய்வ தயவு எங்களோடு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்மணியை போல எங்களை காத்தருளும் என்று தாவீது சொன்னாரே, ஆம் ஆண்டவரே, அதே போல எங்களை நீ காத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாண்டவரே, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீர் எங்களை நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த நாளிலே தேவ வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் எங்கள் நடுவே இருப்பதாக. தேவனுடைய வார்த்தையிலே சமாதானம் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தையிலே பாதுகாப்பு ரட்சிப்பும் இருப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் கடிகூற எங்களுக்கு கிருபை தார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, அவருடைய சமூகத்தை தேட கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக நம்ம கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன்
ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பான தெய்வம் யார் உண்டு? எல்லாம் நமக்கு தரிசனம் தந்திருக்கிறாரு. கடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தெய்வன் நம்மோடு இருக்கிறார். தேவரின் சகலமும் செய்ய வல்லவர். இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவரின் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பால தேவன் யார்? தேவரின் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பால தேவன் யார்? நம்மை நடத்தி வருகிற ஆண்டவரை மாத்திரம் நினைத்தாலே போதும். இந்த நாட்களில ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வந்தோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபைதான். இப்போ ஒரு நாளும் நம்மை கைவிடாத தெய்வம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாட்களும் நம்மை காத்து வழி நடத்தி பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் நிறைந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. வருடங்கள் கால காலம் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் கால காலம் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, எங்கள் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே. இந்த வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே. இந்த வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கிறாதே. எதிர்காலமும் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கிறாதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. ஓ நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய உள்ளம், நம்முடைய உடல் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ரீதியா இருக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நாம மகிமைக்காய் நாம் செய்கிறோம். நம்மளே மேன்மைப்படுத்தவோ, நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தவோ நம்மிடத்துல ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை மாத்திரம் உயர்த்த வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டும். நமக்குள்ள அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகம் எல்லாம் மாறி, இதுல பார்க்கிற எல்லாம் மாறி, கண் காண்கிறவைகள் எல்லாம் மாறி, இவைகளெல்லாம் அழிந்து போகும். அழியாத நித்தியத்தின் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு நித்திய தேவன் ஒருவர் உண்டு. நித்திய பரலோக
நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நாடுகிறேன் ஆண்டவரே. என் உள்ள உமக்காக ஏங்குது ஆண்டவரே என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா என்று சொல்லி துணியாளரே உம் சிறகே நிழலில் நானே களி கூறுவே துணையாளரே உம் சிறகே நிழலில் நானே களி கூறுவே
தான் ஆண்டவரே, உமக்காக தான் ஆண்டவரே. துணையாளரே, உம்முடைய சிறகின் நிழலிலே நான் களிக்கூற எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதற்குள்ளே வந்து அடைய எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டில்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய சிட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திருக்கும் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திருக்கும் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. ஓ நீ போதும் என் வாழ்விலே, இயேசு நீ போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திருக்கும் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திருக்கும் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே. சமூகத்திலே சொல்லுவோம், நீங்க போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நீங்க போதும் ஆண்டவரே. என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே, உடைய வாயிலே உங்களுடைய துதியை கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய துதியினால நிரம்பி ஆண்டவரே, பா சந்தோஷத்தினால நிரம்பி அர்ப்பரித்து எப்பிரித்து உம்மை பாட எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எப்போதும் உடைய சமூகத்திலே உட்கார, உடைய பாதத்தை தேட ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே அன்பை நாடி ஓடி வர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக மேன்மைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அநேக காரியங்கள் எங்களுடைய மனதுக்கு துக்கமாய் இருக்கிறது, வேதனையாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு
ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே தளர்ந்து போய் விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் உமக்குள்ள எங்களை தட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். எலியா சோர்ந்து போய் படுத்திருக்கும் பொழுது தேவனே தூதனை அனுப்பினீர் அல்லவா? எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி எங்களுடைய உள்ளங்களை கர்த்தாவே தேற்ற ஆற்ற தேவனே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலும் கர்த்தாவே உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே நன்மையினால் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா உம்முடைய நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய வேற எங்க இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியாது. ஆண்டவரே ஒத்தாசை உம்மிடத்துல இருந்து வர வேண்டும். ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற தேவனிடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உம்மிடத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தாரோ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சபையில கர்த்தாவே நாங்கள் சீக்கிரத்திலே கூடி ஆராதிக்கக்கூடிய நாட்களை தேவரே நீர் திறந்து கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவாவியானவரே உடைய கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோட கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னோடு கூட நீங்கள் செப்பனியாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எடுத்துக்கொள்ளுவோம். செப்பனியா தேவனுடைய ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டுடைய வார்த்தையை இஸ்ரவேல் யூதா மக்களுக்கு சொல்லும்படியாக தேவனால ஏற்படுத்தப்பட்டவர். யோசியா என்கிற ஒரு ராஜாவின் நாட்களிலே ஜனங்களை சீர்திருத்த பாதைக்கு திருப்பும்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். செப்பனியா என்கிற பெயருக்கு கர்த்தர் மறைந்திருக்கிறார் என்ற அர்த்தம். செப்பனியா என்கிற பெயருக்கு கர்த்தர் மறைந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் செப்பனியாவின் மூலம் சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகளை அந்த நாளிலே செப்பனியா யூதா மக்களுக்கும் பல தேச மக்களுக்கும் சொல்லுகிறதை இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் நான் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று செப்பனியா 1:2-3 நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய மக்களே, இந்த காலை வேளையிலே செப்பனியாவின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன செய்தி, ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இது கர்த்தருடைய நாள் வருகிறது, நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த தேவ வார்த்தைகளை இந்த நாளிலே நான் உங்களுக்கு வேதாகமத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாள் வருகிறது, தேவ ஜனமாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டும். செப்பனியா அந்த நாட்களிலே தேவ ஜனங்களை பாவ வழிகளிலே கடவுளை விட்டு விலகி போயிருந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை அந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் புதிதான பல காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல தேசத்துல நடக்கிற காரியங்களை எல்லாம் கேட்டு ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருக்கும் என்றால் உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இதைவிட கொடியதான வைரஸ் நோய்கள் வரப்போகிறது என்று சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன நடக்கிறது என்றால் இன்றைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. புறஜாதி மக்களும் கூட இதையெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்பக்கூடிய ஒரு நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம்.
இன்னும் கூட நான் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் பூமிக்கு வரப்போகிறார். பரலோகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தெய்வ தூதர்கள் அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சபையையும் ஜனங்களையும் தேசத்தையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உணர்வடைய வேண்டிய காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறைகளிலே நாம் சிந்தித்து சீர்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். செப்பனியா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் நான் வாரிக்கொள்ளுவேன். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த செப்பனியா 1ஆம் அதிகாரம் 2 வசனத்துல, தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் நான் வாரிக்கொள்ளுவேன். ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய கோபம் இந்த நாளில் தேசத்திலே உலகங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்துல நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மனிதன் எதிர்பார்க்கிறான், ஆனா உலகத்துல இல்லை. அன்பானவர்களே, பாருங்கள், கடந்த நாட்களில் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி பல தேசங்களிலிருந்து அழிவு வந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் என்பது அழிவை குறிக்கிறது. பச்சையான ஒன்றையுமே இந்த வெட்டுக்கிளிகள் விட்டு வைக்காது. இது ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து உருவாகி பல நாடுகளை கடந்து கடந்த நாட்களிலே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளும் வந்துவிட்டது என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ராஜஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்துல அநேக அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய மக்களே, இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து உடனே எல்லாரும் என்ன செய்கிறார்கள், வேதாகமத்தில் இது எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி உடனே கண்டுபிடித்து பலர் அதை பதிவிடுகிறதை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் எதை நமக்கு குறிக்கிறது என்றால், ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்லுகிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவருடைய வருகையை குறித்தோ அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தோ அதிகமாக சிந்திப்பது இல்லை. இந்த உலக வாழ்க்கையை குறித்து தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. பகலெல்லாம் வேலை, இன்னும் பணம் சம்பாதிப்பதற்கு இன்னும் எங்க வேலைக்கு போகலாம், இன்னும் என்ன செய்யலாம், குடும்பத்தை எப்படி நடத்துவது, இப்படித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள் மிகவும் குறைவு. அன்பானவர்களே, மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறேன், தங்கள் சொந்த பிரச்சனைகள், சொந்த கவலைகள், சொந்த பாரங்கள், இவைகளையே மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானே ஒழிய தேவனை குறித்தோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ சிந்திப்பதே இல்லை. ஆகவே தேவன் இந்த கடைசி நாட்களிலே உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செப்பனியாவின் நாட்களிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஆன்மீக வீழ்ச்சி இருந்தது. ஆன்மீக வாழ்க்கையை குறித்து அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருந்தார்கள். தாங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போயிருந்தார்கள். தாங்கள் தேவனுக்குடையவர்கள் என்பதை அவர்கள் அறியாதபடி ஒரு பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு இதே நிலையிலே கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்கள், சபைகள் இருக்கிறது, ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, செப்பனியாவின் நாட்களிலே ஜனங்கள் வீழ்ச்சியை அடைந்த ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். ஆகவேதான் செப்பனியாவின் மூலம் ஆண்டவர் அன்றைக்கு பேசுகிறார். 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் நான் வாரிக்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்கள், எவ்வளவு அழிவுகள், எவ்வளவோ மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வைரஸ் வியாதியினாலே 3.5 லட்சம் பேர்கள் மேல் மரித்து விட்டார். ஒரே தேசங்களில் லட்சக்கணக்கான பேர் மரித்து விட்டார். அரசாங்கம் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் பணம் இல்லை, இன்னொரு பக்கம் அவர்கள் என்ன செய்வது, எப்படி மக்களை இதிலிருந்து காப்பாற்றுவது தெரியவில்லை. தேவன் நியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பானவளே, தேவன் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் என்பானவளே. நாம் இந்த செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்துல, வீடுகளின் மேல் வானைய சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரில் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு 6வது வசனத்துல பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் நான் விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன்.
ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். இயேசுனா நமக்கு தெரியுது, ஆனா இயேசுவின் வார்த்தைகள் தெரியல. இயேசுவுக்கு பயப்படுவேன்னு சொல்றோம், ஆனா இயேசுவின் வார்த்தைகளை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லை. அன்பு தேவ ஜனங்களே, இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, வானத்தின் சேனையை பணிகிற ஜனங்களின் மேல தேவன் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறார். விக்கிரகங்களையும் விக்கிரகத்தின் காரியங்களிலே எந்தெந்த தேசம் ஈடுபடுகிறதோ, எந்தெந்த மக்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி அன்றைக்கு செப்பனியாவின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்கள். பாருங்க, 6வது வசனம், கர்த்தரை தேடாம இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆலயத்தை நாம் மறந்து விட்டோம். அநேகர் ஆலயத்தில் நாம் கூடி வருகிறதை குறித்து நாம் சிந்திக்காமல் நாம் சுயமாய் வாழ தீர்மானித்திருக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவரே, ஆலயத்தில் நாங்கள் கூடின நாட்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ஆலயத்துக்கு ஐயோ ஞாயிற்றுக்கிழமை நான் போகாம இருக்கிறேனே என்று பாரப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் மிகவும் குறைவு. ஓய்வு நாளை குறித்து நாம் அசதியாய் இருக்கிறோம். அதைத்தான் இங்க 6ஆம் வசனத்துல, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் நான் என்ன செய்வேன், சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் திரும்புவதாக, நம்முடைய குடும்பங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவதாக, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இவைகளை எச்சரிப்பாக சொல்லுகிறார். இன்றைக்கு கடவுளை அசட்டை செய்திருக்கிறோம். உலகம் இன்றைக்கு கடவுளை அசட்டை செய்திருக்கிறது. உலகத்தை பாருங்கள், வன்முறைகளிலே மக்கள் இருக்கிறார்கள். கொலைகளிலும் கொள்ளைகளிலும் தேசம் நிறைந்து காணப்படுகிறது. பலவிதமான பயங்கரமான பாவங்களிலே மக்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இது தேவன் கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறார். இது தேவன் நமக்கு நியாய தீர்ப்பை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயங்கள், வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆண்டவரை குறித்த பயத்தினாலே நிரம்புவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். யாருமே கேள்விப்படாத சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. அசுத்தமான வாழ்க்கையை மக்கள் வாழுகிறதை பல இடங்களில் பார்க்கிறோம். பலவிதமான துர்க்கிரியைகள் நம்மை சுற்றி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் இப்படி கூட செய்வார்களா என்பதை போல நாம் இதுவரை கேள்விப்படாத செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இயற்கையில பலவித மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையில வெள்ளம் அழிவாய் வருகிறது, புயல் வருகிறது, பெரும் காற்று அடிக்கிறது, மக்கள் அநியாயமாய் மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களில நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனை தேட இந்த நாளில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற இருதயங்கள் நமக்கு உண்டாவதாக. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடாதவர்களையும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் நான் சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு பயப்படுவோமாக. அன்பு தேவ ஜனங்களே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு எல்லார் மேலும் தேவன் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், செப்பனியாவின் புத்தகத்திலே, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எப்படி இருக்குமா, எருவை போல கிடக்கும். செப்பனியா 1:17 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி. குருடர்கள் போல நடக்கும்படினா என்ன அர்த்தம்? குருடர்களுக்கு இருளும் ஒண்ணுதான், வெளிச்சமும் ஒண்ணுதான். அதே போலதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை கூட வெளிச்சத்துல இருந்தாலும் இருட்டுல நடக்கிறது போல நடக்கிறான். பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. கடவுள் ஒருவர் உண்டு நியாயம் தீர்ப்பார் என்கிற ஒரு பயம் இல்லை. துணிகரமான வாழ்க்கை, நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்காக வாழ ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உண்டு என்று பயந்து வாழ ஆரம்பியுங்கள். மனுஷர் செய்கிற ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கும் தேவன் நியாயம் செய்வார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இறங்கி வருவதாக வேதம் சொல்லுகிறது. ரத்தம் புழுதியை போல சொரியப்படும். எத்தனை யுத்தங்கள் நடக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வந்து விடுமோ ஒரு கடுமையான சூழ்நிலை. ஏற்கனவே இந்தியாவிலே கொரோனா வியாதி கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வெட்டுக்கிளிகள் வந்து அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அறுவடைகளை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. தொழில்கள் எல்லாம் நசிந்து போய் இருக்கிறது. இதுல இந்தியாவுக்கு சைனாவுக்கு ஒரு யுத்தம் வரும் என்றால் இன்னும் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாய் போய்விடும். ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு கதற வேண்டும். தேசத்திலே ஒரு துர்பாக்கிய நிலை நேரிடும் என்றால் அதிலே நாமும் பாதிக்கப்படுவோமே. மனம் திரும்புங்கள். மன கசந்து தேவ சமூகத்திலே அழுவோம். ரத்தம் புழுதியை போல சொரியப்படும். ஜனங்கள் அவருடைய மாம்சம் எருவை போல கிடக்குமா. பாருங்கள், நாட்கள் வரப்போகிறது. மனுஷர்களுடைய சரீரங்கள் எருவை போல கிடக்கும். எருவை போல ரோடுகளிலும் தெருக்களிலும் மனிதனுடைய மாம்சங்கள் கிடக்கிறதை நாம் பார்க்கிற நாட்கள் வரப்போகிறது. இன்றைக்கும் பார்க்கும்போது எத்தனை பரிதாபமான சம்பவங்கள். ஆகாரம் இல்லாமல் மடிந்து போகிறார்கள். ஆகாரம் இல்லாததுனால மக்களுடைய சரீரம் எருவை போல மடிந்து கிடக்கிறது. கடந்த நாட்கள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தாயார் பீகார்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மரித்து போய் கிடக்கிறாங்க. ஆகாரம் இல்லாமல், சரியான கவனிப்பு இல்லாமல். ஒரு குழந்தை தாய் மரித்து போனதை தெரியாமல் தாயை எழுப்பிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை பத்திரிகையிலும் நாம் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். மாம்சம் எருவை போல கிடக்கிறது. மனிதர்கள் மரித்து போய் தெருக்களிலும் ரோடுகளிலும் கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் தேசத்தின் அவல நிலைகளை குறித்து மனக்கசந்து அழுது செபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயங்கள் திரும்ப வேண்டும். நமது குடும்பங்கள் திரும்ப வேண்டும். சுகபோகமான வாழ்க்கையில இன்றைக்கு அநேக நேரம் கடவுளை மறந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிதாக இருக்கிறதே ஒழிய தேவனுடைய நாள் வருகிறது என்பதை குறித்த பய உணர்வு இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. நாம் திரும்புவோமாக. ஆண்டவர் செப்பனியாவின் மூலமாக யூதா ஜனங்களை எச்சரிக்கிறார். தேசங்களின் மேல் அழிவு வருகிறது. முழு உலகத்துக்கு அழிவு வருகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 2வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். 20வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷர் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளையும் துரிஞ்சல்களையும் எரிந்து விடுவான். நாட்கள் வரப்போகிறது. ஏசாயா சொல்லுகிறார், என்ன நடக்க போகிறதா? மனுஷர்கள் ஒளிந்து கொள்வார்களா? ஐயோ, தேசம் அழிகிறது, அழிவு வருகிறது, நாங்கள் எங்கே போய் ஒதுங்குவோம்? எங்கே போய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம்? கர்த்தர் எழும்புவார் அந்த நாளிலே. 20வது வசனம் பாருங்க, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்புவார். வார்த்தைகளை விசுவாசத்தோட கேளுங்க. நாட்கள் வரப்போகிறது. பூமியை ஆண்டவர் அழிக்க இன்னைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களாகிய நாம் கண்ணீரோடு செபிக்க வேண்டும். தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி அவருடைய பயங்கரத்தை ஜனங்கள் சந்திக்க முடியாதபடி கண்மலைகளிலும் குழிகளிலும் போய் ஒதுங்கி கொள்ளுவார்களாம். அவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களை எல்லாம் தெருவில் வீசி விடுவார்களாம். பாருங்கள்,
இப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனிடத்திலே சேருவோம். உலகத்தை பார்க்க வேண்டாம், பரலோகத்தை பாருங்கள். ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற கவலைகளில் இருந்து தேவன் நம்மை உலகத்திற்கு நேராக நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்கிற எண்ணங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை திருப்புவாராக. கடைசி நாட்கள் உலகத்திலே மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. பஞ்சங்கள் வரப்போகிறது. உலகத்துல ஆகார குறைவு வரப்போகிறது. இன்றைக்கும் எத்தனையோ பெரிய பெரிய நாடுகளிலே இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட நாட்களில் ஆகாரத்திற்காக ஜனங்கள் லைன்ல நின்றார்கள். பெரிய அமெரிக்கா தேசத்துல கார்ல போய் எல்லாரும் லைன்ல நின்றார்கள். இப்பொழுதே அப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய பஞ்சங்கள் வரும், ஆகார பஞ்சங்கள் வரப்போகிறது. அந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கே ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவாதி தேவன் பொல்லாத நாட்களுக்கு நம்மை தப்புவிப்பாராக. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. செப்பனியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர். செப்பனியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியா. அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுவோம். ஆண்டவரே, தேசத்தை நீர் அழிக்காதபடிக்கு பாவங்களை எல்லாம் மன்னியும், உடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று நாம் தேவனிடத்துல மன்றாடுகிற அநேகர் எழும்பும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? செப்பனியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நீங்க பைபிள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, இந்த வசனங்களை கவனிங்க. ஆண்டவர் நம்மோட பேசுறாரு. செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. வரக்கூடிய அழிவு, வரக்கூடிய நியாய தீர்ப்பு, இதுக்கெல்லாம் நம்ம தப்புவிக்கப்படணும்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று செப்பனியா சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் அவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு கூறுகிறேன். சிலருக்கு இந்த அன்பு கூறுவேன் என்கிற பாட்டை பாடும்போதுதான் ஆண்டவரை நேசிக்கணும்னு நினைப்பாங்க. மற்ற நேரம்லாம் அவங்களுக்கு ஆண்டவரை அன்பு செய்கிற அந்த இருதயம் வராது. யோசித்து பாருங்க, ஆலயம் திறக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் அப்படி செபிக்கிற நல்ல தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. நீங்க அவர்களில் ஒருவராய் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, உடைய ஆலயத்துல நின்று உடைய மகிமையும் உடைய பிரஸ்தாபங்களையும் கண்டு பரிசுத்த தேவ கூட்டத்தோடு உம்மை ஆராதிக்கிற அந்த நாட்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை. கொரோனா வந்த ஆரம்ப நாட்கள்ல ஐயோ ஆலயம் எப்ப திறக்கும் அப்படி கேட்டவர்கள் உண்டு. இப்போ யாரும் ஆலயம் எப்ப திறக்கும் கேட்கறது இல்லை. இப்போ வேலை கிடைக்குமா, காசு கிடைக்குமா, சாப்பாடு இருக்குமா? காரணம் சராசரி மனிதர்கள் தான். இப்ப ஆலயத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறது இல்லை. நம்முடைய கவலையெல்லாம் வேலை, உண்மையிலே ரொம்ப வருத்தத்தோட சொல்லுகிறேன். சராசரி மனிதர்களாய்த்தான் இருக்கிறோம். எப்படி பணம் கிடைக்கும், எப்படி பொருள் கிடைக்கும், அதை எங்கே போய் தேடுவது? மனிதன் ஓடுகிறான் இரவும் பகலமா. ஆனால் கர்த்தாவே, நம்முடைய ஆலயத்தை நாங்க எப்போ கூடி வருவோம்? அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயங்கள் உள்ளவர்கள் நம்ம எத்தனை பேர்?
அப்படி நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நல்ல இன்னைக்கு சாப்பிட்டு தூங்குகிற ஒரு நாடாய் மாறிவிட்டதே. கடவுள் விசாரிப்பார் என்பார்களே. நான் மிகுந்த அன்போடும் தாழ்மையோடும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் அதிகமாய் நாம் தேவனை தேட வேண்டும். அதற்குதான் இந்த நாட்கள் வந்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் வரப்போகிறார். அதற்குதான் இந்த நாட்கள் வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாய் ஆண்டவர் காட்டுகிறார். இதற்கு முன்பதாக சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் அப்படி எப்பொழுதும் இருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் பால் கடிப்புமான நாட்கள், பயங்கரமான நாட்கள், தத்தளிப்பான நாட்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு காட்டுகிறார். இந்த நாட்களிலே நாம் அவரை தேட வேண்டும். இந்த நாட்களிலே அவரை அன்பு கூற வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை நாம் மறுதலித்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதியை தேடுங்கள். வாசிக்கிறோம், நீதியை தேடுங்கள். ஆண்டவரை நாம் மறுதலித்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் கண்ணீரோட மனம் திரும்ப வேண்டும். இன்னைய வாழ்க்கையில நான் என்ன மனம் திரும்பணும் ஆண்டவரே? இன்னும் நான் என்ன செய்தா உங்களுக்கு நான் பிரியமாய் இருப்பேன் ஆண்டவரே? யோசித்து பாருங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை நான் காண்பிக்க வேண்டும்? இன்னும் எப்படிப்பட்ட வெளிச்சத்துல நான் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய நாட்கள். இதுவரை எப்படி இருந்தோமோ தெரியாத அன்பானவர்களே, இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தர் சீக்கிரமாய் வரக்கூடிய நாளாய் இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள், கர்த்தருடைய நாள் வருகிறது என்று இங்கு செப்பனியா ஜனங்களை எச்சரிக்கிறார். யோவேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாள், அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. சர்வ வல்லவரிடத்திலிருந்து அந்த அழிவு வருகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆண்டவருடைய நாளுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருங்க என்று சொல்லுவோம். கடைசி நிமிடங்கள்ல பூமி வந்திருக்கிறது. கடைசி நிமிடங்கள்ல வந்திருக்கிறோம். ஒரு மன பாரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற பாரத்தை கொடுக்கிறார். இன்னும் எப்ப ஜெபம் பண்ணலாம்? இந்த ஜூம் பிரேயர்ல நிறைய பேர், ஐயா அதை டெய்லி நீங்க வைக்க கூடாதா, இன்னும் நிறைய நேரம் எங்களுக்கு சொல்லக்கூடாதா என்று ஆவலோடு கேட்கிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய இருதயம், நான் ஒண்ணு சொல்வேன், எப்போ ஆண்டவருக்காக அதிக நேரம் செலவு பண்றத கஷ்டமா நினைக்கிறோமோ நாம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்காக அதிக நேரங்கள், அதிக நேர வசனங்கள். பாருங்க, சாப்பிடுறதுக்கு எவ்வளவோ நேரம் செலவு பண்ணுகிறோம். தூங்குகிறதற்கு சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம், எவ்வளவோ நேரம். அதை பற்றி எவ்வளவு கவனமா இருக்கிறோம். ஆனா கடவுளோட நேரம் செலவழிப்பது எவ்வளவு குறைவா இருக்கிறது. என்னைக்காவது குத்தப்பட்டிருக்கிறோமா? என்னைக்காவது நாம உணர்த்தப்பட்டிருக்கிறோமா? இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இப்படி என்னுடைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறதே, இப்படி நேரங்களை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னைக்காவது மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமா? யோவேல் 1:15 சொல்லுகிறது. இந்த வார்த்தையை ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, அவர் வாரந்தோறும் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துடாதீங்கம்மா. கடவுள் இந்த வார்த்தைகளை குறித்தெல்லாம் விசாரிப்பார். நான் பயத்தோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு நாள் நீ கேட்டியே, மனம் திருமணியான்னு கேட்பார் நம்மளை. ஆகவே பயப்படுங்க. யோவேல் 1:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ரொம்ப நேரம் வேத வசனங்களை கேளுங்க, ரொம்ப நேரம் வேத வசனங்களை படியுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே நாம் திரும்ப வேண்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர், செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கடிக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய
அழிவு வருகிறது. இரண்டாவது, நீங்கள் தேவனை மனத்தாழ்மையோடு தேடுங்கள். மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஜனமாகிய நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை வரக்கூடிய அழிவுக்கு பாதுகாப்பேன். செப்பனியா 3:14 சொல்லுகிறது. அங்கு வாசிக்கிறோம், சீமோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோட களிகூறு, களிகூறு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் களிகூற வேண்டும். எந்த அழிவுகளிலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எகிப்திலே வாதை வந்தது, பலவிதமான வண்டுகள் வந்தது, பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்தது. அதே எகிப்தில தான் இஸ்ரவேல் மக்களும் குடியிருந்தார். ஆனால் எகிப்தியரெல்லாம் வாதையினாலே பாதிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பயப்படாதீங்க, இன்றைக்கும் அதே போலதான். உலகத்துல எல்லாருக்கும் அழிவு வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். எந்த வாதைகளும் நம்மை அணுகாது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் மகிழ்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார், ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பு அனாதியானது, அவருடைய கிருபை அற்புதமானது, அவருடைய உதவி அதிசயமானது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இன்னைக்கு நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக, ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சீக்கிரமாய் பூமியில வரப்போகிறார். எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்தாலும், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, வெட்டுக்கிளிகள் வரும், அழிவுகள் வரும், ஆனால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில தேவனை விசுவாசிப்போம். வரக்கூடிய மிகப்பெரிய அழிவை குறித்த ஒரு எச்சரிப்பை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைசியாக எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது. எசேக்கியேல் 38:7 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் என்ன செய், ஆயத்தப்படுத்து. இப்ப முதல்ல நீ ரெடியாக, இரண்டாவது ஆயத்தப்படுத்து. இதுதான் நம்முடைய வேலை. இதுதான் மக்களுக்காக மனம் கதறுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். நீ ஆயத்தப்படு, உட்கார்ந்து முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். இரண்டாவது இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆண்டவருடைய நாளுக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை பயத்தோட கவனிப்போமாக. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்காக ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாள் வருகிறது, ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது, ஆயத்தப்படுங்கள். ஆகவே இந்த செப்பனியாவின் மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆன்மீக வீழ்ச்சி அந்த நாட்களிலே இருந்தது. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை திரும்பவும் கட்டுகிறார். இன்னைக்கு நம் நடுவே இருக்கிற ஆன்மீக வீழ்ச்சிகளை அடையாளம் கண்டுகொள்ளுவோம். ஜெபிக்க தவறினதை மன்னிப்பு கேளுங்கள், உபவாசிக்க தவறினதை மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, அதிக நேரம் ஜெபம் பண்ணுவது என் வாழ்க்கையில குறைந்து விட்டது, என் மனதுல உங்களுடைய ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையே இல்ல ஆண்டவரே, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இல்ல ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமா கேட்கணும்ன்ற சந்தோஷம் இல்ல, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும், இன்னும் மக்களோட பேசணும், அழைக்கப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அந்த வாஞ்சை என்னை நாளுக்கு நாள் பெருகட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எசேக்கியேல் 38:7, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. எல்லாரையும் ஆண்டவர் காவலாளியாய் அழைத்திருக்கிறார். எல்லாரும் காவலாளியாய், ஜனங்கள் அழிவு வந்து விடாதபடிக்கு ஜபத்துல நிற்கிறவர்களாயிரு. தேசத்துல அழிவு வரும்போது ஆண்டவரே என்று போய் மோசே எப்படி இஸ்ரவேல் மக்களுக்காக வீழ்ந்தார், அதே போல வீழ்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய நெற்றிகளிலே தேவன் அடையாளம் போடுவார். அப்படிப்பட்ட பாரமுள்ள மக்களை தேவன் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். காலை வேளை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. செப்பனியா 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவன் நம்மை ரட்சிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய நாள் வருகிறது, ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய நாள் வருகிறது, ஆயத்தப்படுவோம். எல்லா அழிவுகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் வருகிறது, ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது, ஆயத்தப்படுங்கள். செப்பனியா அன்றைக்கு சொன்னதை போல இந்த நாள்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஒரு உயிர்ப்பு வருவதாக. ஆண்டவரே, அழிவு வருகிறது என்பதை குறித்த ஒரு ஆண்டவரே மனம் திரும்புகிற உணர்வு ஜனங்களுக்குள்ள வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை தாழ்த்த வேண்டும், தேவனை தேட வேண்டும். உலகத்தையோ பணத்தையோ தேடி ஓடுகிற எங்கள் இருதயங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு நாள் வெள்ளியும் பொன்னும் தெருவில் எரிந்து விடுவார்கள் ஐயா. நாங்கள் அப்படிப்பட்ட பொருட்களை தேடி ஓடாதபடி மெய்யான வாழ்வு தருகிற உம்மை தேடி ஓடி வர எங்களுக்கு கிருபைத்தார். காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதி. அவருடைய வீடுகளில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கட்டும். விழுந்தால் படியிட்டு கண்ணீரோடு கதறி கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குடும்பங்களாய் நாங்கள் எழுமை எங்களுக்கு கிருபைத்தார். பரிசுத்த ஆவியானவரே, ஒருவரும் கெட்டு போக கூடாதப்பா. எல்லாரும் ரட்சிப்படைய ஆண்டவரே, இதுதானப்பா உம்முடைய சித்தம், இதுதானப்பா உம்முடைய ராஜ்யத்தினுடைய சித்தம். இதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக கவலைப்படுகிற அநேகரை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே குத்தப்படுகிற மக்களை எழுப்புகிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள்ல அடியின் மூலமாக தேவன் உரைத்த ஒவ்வொரு வார்த்தைகளின் ஜனங்களை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வரட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்போம். எவ்வளவு அழிவுகள் தேசத்துல வந்தாலும் தேவன் எங்கள் வீட்டையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. இந்த மாதத்தின் கடைசி நாளை ஆசீர்வதி ஆண்டவர். எல்லாருடைய தேவைகளையும் சாத்தியம், எல்லாருக்கும் நல்ல சுகமும் பலனும் ஆயுசு நாளத்தார். பிசாசு யாரை தொடாதபடி இயேசுவின் நாமத்துல கட்டி செபிக்கிறோம் அப்பா. வல்ல கரத்திற்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.